அவங்க கட்சியில் இருக்கு இல்லையா, கருப்பும் சிகப்பும். அந்த சிகப்பு மறைஞ்சு மறைஞ்சு தேஞ்சு தேஞ்சு அது காவியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த ஒட்டு மொத்தமாக சட்டம் ஒழுங்கு, இந்த சட்ட ஒழுங்குங்கிறத நான் வெறும் சட்ட ஒழுங்காக மட்டும் பார்க்கல. திமுகங்கிற ஒரு கட்சி தன்னுடைய சித்தாந்தத்தில் இருந்து, பெரியார் பேசின சித்தாந்தத்திலிருந்து, அல்லது அந்த கட்சியின் அத்துணை முன்னோடிகளும் உருவாக்கிய சித்தாந்தத்திலிருந்து அது வெல்ல மெல்ல விலகி அது ஒரு வலதுசாரி கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த சிகப்பு, அவங்க கட்சியில் இருக்கு இல்லையா, கருப்பும் சிகப்பும். அந்த சிகப்பு மறைஞ்சு மறைஞ்சு தேஞ்சு தேஞ்சு அது காவியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதன் முதல் படிதான் நீங்கள் முருகருக்கு மாநாடு நடத்துகிறீர்கள். சட்டசபையில் நடத்துறது எப்படி காவி? மேடம், நீங்க வந்து இல்ல ஒரு கிறிஸ்மஸ் நடத்துறதோ ரம்ஜான் நடத்துறதோ உங்களுக்கு வந்து தெரியல, அங்க முருகருடைய மாநாடு தெரியுதுன்னா ஒரு முருகர் இல்லை. நீங்க வந்து ரம்ஜானுக்கு இன்னைக்கு எல்லா கட்சிக்காரர்களும் போய் அவங்கவுங்க இஸ்லாமியர்களின் ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று உட்காந்து அவங்கவுங்க அந்த இஃப்தார் நோன்பு கொண்டாடும். அது வந்து அவர்கள் கட்சியின் சார்பாக போகிறார்கள். இங்கே அரசியலமைப்பு சட்டம் அதன் முதல் பக்கத்தில் சொல்லியிருப்பது என்னது? மதச்சார்பின்மை. இந்தியாங்கிறோட நாட்டோட முதல் பெருமை அதன் பன்முகத்தன்மை. இங்கே எல்லா சாதிக்காரனும் வாழணும், இங்கே எல்லா மதத்தவனும் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு ஆளும் கட்சி நீங்கள் முருகருக்கு மாநாடு நடத்துகிறீர்கள். ஏன்னா நீங்க வந்து முருகருக்கு மாநாடு நடத்துற அரசு அறநிலைத்துறை கிடையாது, கோவிலுக்கு மட்டுமே அறநிலைத்துறை. முருகருக்கு மாநாடு நடத்துற அரசு நடத்துது. அதே சொல்லுங்க. இஃப்தார் நோம்புக்கு அரிசி கொடுத்துருக்காங்களா இப்ப 19 கோடிக்கு? நீங்க இஃப்தார் நோம்புக்கு அரிசி கொடுக்கறது முருகன் பிரச்சனை, இஃப்தார் நோம்புக்கு கேள்வி கேட்காம இதை மட்டும் எப்படி கேள்வி? இல்லை, இஃப்தார் இல்லை, நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்க வந்து மதத்தை முன்னிறுத்தி பாஜக போவது போல மதத்தை முன்னிறுத்தி திமுக போவதும் இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம். அதை நீங்க புரிச்சுக்கணும். நீங்க திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு ஆஃபீஸரே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, மேலே இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அதை ஒட்டி ஒரு கலவரம் உருவாக்குறது அப்படின்னா என்னுடைய குற்றச்சாட்டு இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியின் கீழ், குறிப்பாக ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் இங்கே சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதமை, பட்டியலினத்தவர்கள் மீது தொடர் வன்முறைகள், இது எல்லாமே இது தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து முற்று முழுவதுமாக விலகி அது ஒரு வலதுசாரி கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது